வந்தேன். வந்த நேரத்துல வந்து உன் முகத்துல முழிச்சிட்டேன். வியாபாரம் எப்படி ஓட போதும்? என்ன மசருக்கு வந்து ஏதுல முழிக்கிறேன்? 2 முளை 100 ரூபா, 2 முளை 2 முளை. ஓ வாயில எதை வச்சு தேக்க? 2 மாலை சொல்லியா? வாயில இத வச்சு தேக்க. வசம்பு வச்சு தேக்கன்னு சொல்ல வர. அப்படி சொல்லுமா? மொட்டையா இத வச்சு தேக்க சொல்லி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் நான் அதுல சந்தனமா பூசுவாங்க. இல்காப்பையில மொட்டையா பேசாம. ஏமா என் பொழப்ப நான் பாப்ப வந்தேன். வந்த இடத்துல உன் முகத்துல முழிச்சிட்டேன். சரி என் பொழப்பு எப்படி ஓட போதோ என்னவோ ஏதோன்னு. இங்க பாருங்க என் முகத்துல முடிச்சா நல்லா புல்லுன்னு ஓடும். கவலைப்படாதீங்க. நமக்கு புழு ஓட தேவை. புளிமு ஓடுனா சரி. அதெல்லாம் ஓடிடுங்க. அம்மா என் பொழப்ப நீங்க பார்க்க விடுங்க. சரி. எனக்கு நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. உங்ககிட்ட பிரச்சனை பண்ண நான் யாரே மோளே? நான் ஆடிக்கிற இடத்துல நீங்க வந்து பிரச்சனை. நீங்க தான் மரம் ஊடு கட்ட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இவர் வந்து தார்த்தி விட்டாரு. ஓடியா முதல்ல. நான் மாடுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை நின்னு நான் மாடுக்குள்ள ஆடிக்கிற நீ வந்து இடிச்சது இல்லாம கேன பயல ஏடா கிறுக்கு பயல முட்டா பயல லூசு பயல நார பயல கீரை முண்டை லூசு முண்டை எடவட்ட முண்டை ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சது இல்லாம லூசு தன மாதிரி பேசுறியே. நீலாம் சோத்ததுக்கியா சோத்தட்ட சுண்ணாம திங்கறியா? முகரைய பாரு மூஞ்சி முகரை வந்துட்டே வெட்கம் இல்லாம என்னைய முடியாது ஜாமானே பாருன்ட்டு. என்னையா என்ன 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 என்னையா டான்சார் எப்படி முண்டாடாவ? முதல்ல பொம்பளை மாதிரி நடந்துக்கிறது. இருமா அவரியாத்துக்கு நீ பேசக்கூடாது. பழவும் சூடு இருக்கா சொன்ன இருக்கா கீழே இருக்கா அட முண்டா போயில இந்த போயில அப்படி சொல்லி ஒரு ஆம்பளை கொண்டாயி தள்ளுற. ஆயா என்ன சொன்னீங்க? என்ன பார்க்கல எப்படி தெரியுது உனக்கு? உன்னை பார்க்கல எனக்கு தூக்க தோணுதா? அதெல்லாம் தோணும். முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி நடந்து நான் நடந்துகிட்டு இருக்கேன். சும்மா வாயில வந்ததுதான் மேட்சின்னு பேசக்கூடாது. நீங்க வந்தானே நீங்க தான் சட்ட சவுடால்னு பேசக்கூடாது. போடுற போல்ல பொட்டி கலந்து போடுற போல அண்ணகாடி குண்டகாடி இருக்குங்க. நரம்பத்து நடுநரம்பு சொறி புரியஞ்சரி. நார நரம்பக்கறவரே எங்க என்ன புளியங்காய பறிச்சிட்டு கோத்தா குண்டமேனே என்ன நினைச்சுக்கிறீங்க? பேசியா பேசு 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 பேசியா. அடி நோத்தாலக்க. எது? அடி நோத்தாலக்க. நோத்தால கேக்க சொன்னே உனக்கு நோத்தாலக்கன்னு கேட்டுக்குமே. ஏய் இங்க வர சொல்லி அந்த பிள்ளை எங்கடா பொம்பளை பிள்ளை? சரி போனா போகுது. வளர்த்த ஆத்தாக்கா பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சௌரியத்துக்கு எதுவும் பேசப்படாம பார்த்தா அது இருக்கா இது இருக்கா எங்கடா ஆளு? வர வர ஆள் தெரியா? ஆமா உன் சௌரியத்துக்கு வாயில வந்த பேச்சு 2 பொண்டாட்டி இருந்தா மறுபடி ஆள் தெரியா? என்னையா பொண்டாட்டி வளர்த்திருக்க? பொண்டாட்டி அப்பவே நீ அடிச்சு வளர்த்திருந்தாங்கன்னா உலக பேசுவாளான்னு கேட்கிறேன். யாரு பொண்டாட்டி? பங்காளி. இவன் மூத்த ஆளு, நான் 3வது ஆளு. அப்ப 2வது ஆளு? 2வது ஆளு எவன்னே தெரியல. வீடியோ கால்லே வரேன். எங்களா கொஞ்சம் அவரியாத்துக்கு நீ பேசுற. சரி போனா போகுது வந்தா வருதுன்னு நம்ம வேலையை பார்ப்போம்னு பார்த்தா சும்மா வச்சுக்க கூடாது. சரியா? வந்தமா வந்த வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். ரொம்ப ஆகார உருட்டி பேசுறேன்னா வச்சுக்க 2 தெரிச்சு போயிருந்துருச்சு வச்சுக்க. பேசு என்ன இது ஆள் என்னதா ஆளை பாத்தியாடா? பாப்பா நல்லா தலை போட திடுற நீ. இங்க வா நீ வீட்டுல என்ன தலை போட்டேன் கொடுப்பா தலை போட்டேன். ஐயோ மீன் நம்பினா கருவாடு. எவ்வளவு இதா அன்பளிப்பு கொடுக்குறேன். ஐயா உங்களை தரத்தி முச்ச முட்ட மாதிரி எவ்வளவு பாசமா கொண்டாந்து கொடுக்குறேன் அன்பளிப்பு. ஐயோ அடிச்சதா கேளியா முதல்ல. மீன் நம்பினா கருவாடு. ஆமா மீன்னா கை போடத்தான் செய்வாங்க. கை இருக்காது. கை வேணுமா வேண்டாமாப்பா? டேய் பேசிட்டு மாதிரி கை போடுற. நான் கை போட்டா உனக்கு என்னன்னு கேக்குறேன். என்ன அந்த புள்ளைய சும்மா நீ ஏன் முறைக்கிறேன்? ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து ஒரு பொம்பளை புள்ளைய கை போடுற. பொதுக்கூட்டத்துல
படிக்க தெரியல எழுத்து குடிக்கிட்டு இருக்கா யாரா சொல்றீங்க? சரி படி. படிங்க. என்ன மாதிரி நான் படிக்கிறேன். இப்ப நீ தானே சொல்ற படிக்க தெரியாதுன்னு. அப்ப சரி கொடுத்து அவன் 10 நிமிஷம் ஆச்சு பாவம். மீன் நம்பினா கருவாடு, பெண்ணை நம்பினா சுடுகாடு. பார்ப்பட்ட ராதிகா ஆடியோ. கை தட்டுக்கடா. அன்பளிப்பு கொடுத்த நீ தாண்டா பங்காளி. அன்பு சிட்டியை கொடு, காதை நீ வச்சுக்க. நீ தாண்டா பங்காளி. வணக்கம். அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கான் பாரு. மீனை நம்புனா கருவாடு, பெண்ணை நம்புனா சுடுகாடு. அப்படி நம்பி ஏமாந்து போயிட்டியா? இப்பவே தெரிஞ்சுக்கடி லூசு சிரிக்கி உன் லட்சணத்தை பாரு. யாரடா லூசு? அம்மா மீனை நம்புனா காஞ்சா கருவாடு ஆயிடும். சரி. உன்னை நம்புனா பங்காளிய போல சுடுகாடா. எதுக்கு சுடுகாடு? தெரிஞ்சுக்க. அப்படி தெரிஞ்சுக்க. ஆம்பளை யாரும் உங்களை நம்பி எப்படி தெருவுல நிக்கிறான்னு. என்ன தெருவுல நிக்கிறீங்க? அம்மா என்ன தெருவுல நிக்கிறீங்க? உங்களால நாங்க ஆம்பளை இப்ப நிம்மதியா வாழ முடியுதா? ஆயா வாஞ்சாலம் கொக்கே. சும்மா மிரட்டப்படாத. என்னையா உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இல்ல என்ன பேசு. நல்லா தான் இருக்கா. திருப்பி பேசணும்னு மனசு வருது. நான் லேடிஸா இருக்கும் பேசவே வாய் வர மாட்டேங்குது. வாய் வர மாட்டேங்குதா? இதே ஆம்பளை பேசினா நோத்தாமன்னு போட்டு அடிச்சிருப்பேன். ஐயோ நீ இப்ப என்ன போடா கேவல போய் துருமிய குடிக்கிறீங்கன்னு என்ன வேணாலும் கேக்குறேன். சரி நான் கேக்குறதுக்கெல்லாம் நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன் எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு மனுஷன் சம்பாதிச்சு என்ன இருக்கு மாப்பிள்ளை இளைஞன் பண்றான். எந்த ஏடிஎம் சொல்றீங்க? அம்மா சரி உனக்கு தேன் பேச தெரியும். சரி அப்படின்னு எப்பவும் பேசக்கூடாது. எப்பவுமே பெண்கள் வந்து ஆண்களை மதிக்க கத்துக்கணும். அதே மாதிரி ஆண்களை பெண்களை மதிக்க கூடாது. முதல்ல ஆண்கள் இருந்தாதே உங்களுக்கு பெருமை. பெண்கள் இருந்தாலே உங்களுக்கு பெருமை. முதல்ல ஒரு பொம்பளை இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. யார் சொன்னது? ஆம்பளை இல்லாம ஒரு பொம்பளை நினைச்சா சாதிப்போம் சமாளிப்போம். பெண்களுக்கு ஆண் இல்லாம இருக்க தைரியம் எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு பொம்பளை இல்லாம உன்னால ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. அது உண்மை. மயிரை புடுங்குறது பொம்பளை தானே. நீ மயிரை முடுங்க பயிரை முடுங்க. என் பங்காளி எழுதிருக்கான் பாரு வாசனா, நீ கேட்கல. மீனை நம்புனா கருவாடும், ஒன்னே நம்புனா சுடுகாடா. யாரை நம்புனா? பொம்பளையால நம்புனா. சரி அதுல தெரிஞ்சுக்க. என்னன்னு? உங்களை நம்பி என் பங்காளிய மூலம் தெருவுல திருறேன். உங்களை எந்த நேரம் தாலி கட்டுறானோ சரி அவனுக்கு பிடிக்கிற சனிய. ஏன் அப்படி? உன்னை பார்க்கல அவன் வசந்தப்ப நான் உன்னை இப்ப வர்ணிக்கிறேன். எப்படி? என்னன்னு? உன் தலை ஒரு திங்கள், உன் முகம் ஒரு செவ்வாய், சரி உன் நெஞ்சு புதன், உன் வயிறு வியாழன், சரி உன் இடுப்பு வெள்ளி, சரி ஆக மொத்த பெரிய சனி நீ. அப்ப அப்புறம் நீ சொல்றிய இப்ப ஓட்டுனிய ஓட்டு ஆம்பளை நாங்க பொம்பளை இல்லைன்னா நீங்க இது மயிரோட புடுங்க மாட்டான்னு சொன்ன. அப்படி பேசாமா? ஆம்பளை இருந்தாத்தே உங்களுக்கு பெருமை. நாங்க தாலி கட்டினாத்தே உங்களுக்கு பெருமை. இங்க பாருங்க, பொம்பளை நாங்க இல்லாம ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல நீங்க நிக்க கூடிய தைரியமா ஒரு பெண்ணால தான் நிக்கிறீங்க. அத போல நினைச்சுக்கங்க. அப்படி சொல்லாத. எப்படி உங்க பெண்ணால நிக்கிறீங்களே? ஒரு 10 மாசம் சம்பந்த புள்ளைய பொத்து பாரு. அவங்களா வரல தெரியும். போயா எங்கத்தாலும் 10 மாசம் சம்பந்த புள்ள வந்தே மயிரா புடுங்கனே சுருக்க பண்ணிட்டேன். நாங்க எவ்வளவு சேரா பண்ணி நீ 10 மாசம் சுமந்ததை பெருசா பேசுறீங்க. 18 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்க சொல்றது வா பேச்சு. இப்ப யாரு தோத்தது? நீ தான் தோத்த. இது என்னது? அது என்னதுன்னு கேட்டு தொப்புளிசே வயிறு இல்ல தொப்புளி. அப்புறம் நீ காட்டுலையா? ஆடில பிறந்துன ஆடாம இருந்தா பிறக்காதா? ஆடில பிறந்த பொம்பளை நம்பாத சுடுகாடு பாத்துக்க. ஆடில நம்பு. எதுக்கு எடுத்தாலும் 10 மாதம் சம்பந்து புள்ள வைக்கிறோம் சொல்ல. அப்படி சொல்லாமா? கார்த்தி நியாயத்தை பேசுங்க. அவங்க பெக்காம நம்ம இந்த வேலைக்கு வர முடியாது. இந்த பேர் வாங்குறோம், கைதட்டு வாங்குறோம், அன்பளிப்பு வாங்குறோம். இந்த புகழ் எல்லாம் யாரால? எல்லாம் பெண்ணால. அவங்க தான் நம்மள 10 மாதம் சுமக்கிறாங்க. இந்த ஊர்ல இருந்து இனிமேல் நம்மளும் பிள்ளை பெக்கிறோம், ஆம்பளைனும். ஆமா அதுக்கு என்ன செய்யணும்னா எங்களை பூரா நீ மாசமாக்கணும். நீ எப்ப பண்ணியா இருப்பியாடா? அவனை மாசமாக்கு, இல்லைன்னா எங்களை மாசமாக்கு. நீ பொழந்து தள்ளி போட்டாலும் உங்களை கட்டி என் பங்காளி வெறு மாதிரி ஏத்துறேன். உங்களை தாலி கட்டி கூட்டிட்டு போயிட மாமியா வீட்டுக்கு போயிட கால் எடுத்து வைக்கல மைக்
இருக்காரு பாட்டு போடுவார். எப்படி? மணமகளே மணமகளே வாவா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா, குணமகளே குணமகளே வாவா, நீ குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா, குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. நாங்க நம்ம வாக்கப்பட்டு போனா கொல்றதுக்கு தான் போறோமா? அதுதானே வழியா. நீங்க தாலி கட்டி எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ சரி, ஒண்ணு மாமியா தனியா போயிருது, இல்லைன்னா மருந்த குடிச்சிருது. அடி எடுத்து வச்சதோட அப்படி நினைக்காதீங்க. பெண்களுக்குன்னு மனசு இருக்கு சரியா? பொம்பளை பிள்ளைகளுக்கு மனசு இருக்குது. அது மாதிரி மருமகளை வந்து மக மாதிரி பாத்துக்கிட்டா எந்த மருமகளும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க சரியா? மகளை வேற்றுமையா மருமகளை வேற்றுமையா நினைக்க கூடாது. நீங்க தான் அப்படி நினைப்பீங்க. யாரு? நீங்க வந்து தாய் மாதிரி நினைக்கணும். ஐயா வேற என்ன தப்ப மாதிரி நினைக்கிறீங்க? நீங்க தாய் மாதிரி நினைக்க, நாய் மாதிரி நினைக்கிறேன். யாருங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பெண்களுக்குன்னு எல்லா குணமும் உண்டு சரிங்களா? ஐயோ எங்க குணம் உண்டு, அக்கா உண்டு, ஐயோ எங்க குணம் உண்டு. என்னையா சொல்ற? எங்க குணம் உண்டு, உங்க குணம் உண்டு அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அம்மா உங்கெல்லாம் எந்த நேரத்துல கொண்டு போய் குடும்பத்துல வச்சு சரி உங்களை குடும்ப தலைவி ஆக்குனாங்களோ சரி, அதோட அந்த ரேஷன் கடைக்கு பிடிச்ச சனிய. ஏன் அப்படி? அந்த குடும்பத்துக்கும் பிடிச்ச சனிய. ஏன் சனிய எதுக்கு சனிய முடிக்குது? அப்பெல்லாம் என் பங்காளிய முகர இருந்துச்சு ரேஷன் கார்டுல. சரி, குடும்ப தலைவரா. அப்ப ரேஷன் கடையில எல்லா சாமானும் கிடைச்சிச்சு. சரி, சீனி மண்ணெண்ணெய் உளுந்து பருப்பு காப்பி தூள் அந்த கோதுமை ரொட்டி வச்சுக்கணும். சரி, உங்க முகத்தை கொண்டே வச்சாங்க மண்ணெண்ணையே காணாமடா. தாட்டியா கேளு, உங்க தாய் கொளுத்துட்டே கேளு. ஏத்தா மண்ணெண்ணெய் பார்த்துருக்க? உண்மையை பேசணும். மண்ணெண்ணெய் பார்த்துருக்க? அது என்ன கலர்னு கேக்குது. நீங்க பேசுறீங்க பேச்சு கேட்டா ஆம்பளை. ஆம்பளை நினைச்சான்னு வச்சுக்க, 5 கொண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்துல வச்சு ஓட்டி போடுவேன். இது என் முத பொண்டாட்டி. சாரி மாத்தி சொல்லிட்டேன். இவ 3வது பொண்டாட்டி. ஏற்கனவே 2 வீட்டுல 2 இருக்குமா? இது 3வது ஆளு, 4வது ஆளு, 5வது ஆளு. ரொம்ப பெருமையா டீக்கல்ல பேசுவேன், பிராந்தி கல்ல பேசுவேன். இது முத பொண்டாட்டி. நீங்க என்ன செய்வீங்க? இது முத புருஷன், இவங்க 2வது புருஷன், இவங்க 3வது புருஷன், இவங்க 4வது புருஷன். எப்படின்னா செய்விய? என்னதான் இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான். சரிங்க, ஆம்பளை நினைச்சாலும் வச்சுக்க, ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற இந்த திருவிழாக்கு ஆம்பளை எவ்வளவு கஷ்டப்பட்டுருமே அவனுக்கு தெரியும். காலையில தூங்கி எழுந்துச்சு பேன்சி ஸ்டோர் போய் உங்களுக்கு வளைகி மயிர் வாங்கணும். சரி, ஜவுளி கடைக்கு போய் சேலை ஜாக்கெட் வாங்கணும். சரி, இந்த ஜவுளி கடைக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு தூமியை குடிக்குமா? இங்க அவங்க பச்சை சேலை எடுத்து கொடுக்கணும், மஞ்சள் சேலை எடுத்து கொடுக்கணும். இப்படி எடுத்து கொடுத்து இவன் மருந்தை குடிக்க போறேன் புரிச்ச முடியல. ஏன் அப்படி? ஜவுளி கடைக்கு போனா இதுக்கு சேலை ஜாக்கெட் வாங்கி கொடுக்கணும். சரி, பேன்சிட்டு ஒரு வளைகி பாசி வாங்கி கொடுக்கணும். சரி, நகை கடைக்கு போனா நகை வாங்கி கொடுக்கணும். சரி, எங்க பங்காளிய போறது ஒரே கடை. என்ன கடை? புராந்தி கடை. கொஞ்சம் கூடிச்சுன்னா 140. தெளிவா சொல்றேன். இதான் பரீட்சையில வரப்போகுது. தம்பி ஓட்டு மங்கு எவ்வளோடா? ஓல்ட்டு மங்கு எவ்வளோப்பா? சொல்ல மாட்டேன். வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் நாடாம பார்க்குறாங்க. மனசுக்குள்ள வச்சு மங்குறேன். சரி, மனசுக்குள்ள வச்சு மங்குறேன். எங்க பங்காளிய போனா ஒண்ணு புராந்தி கடை. சரி, கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. எங்க நிலைமை அப்படி. அப்படியா? உங்க நிலைமை அப்படி. ஆனா எங்களை மட்டும் நீங்க குறை சொல்லி வாழாதீங்க எப்பவுமே. பாருங்க, அது மாதிரி பெண்களை நீங்களும் குறை சொல்லக்கூடாது சரிங்களா? ஆம்பளை தான் கஷ்டப்படுறாங்க, பொம்பளை உட்கார்ந்து சம்பள. பொம்பளைங்க நாங்களும் தாங்க கஷ்டப்படுறோம். என்ன கஷ்டப்படுறீங்க? ஒரு வீட்ல பெண்ணு ஆணு சம்பாரிச்சாதே அந்த வீடு வந்து நிரந்தரமாகும். ஒரு ஆள் சம்பாதிக்கிறத வச்சு நிரந்தரம் பண்ண முடியாது சரிங்களா? ஆண்கள் நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. நாங்க தான் மம்முட்டியை தூக்குறோம், நாங்க தான் கம்பியை தூக்குறோம்லாம் தூக்க கூடாது. பொம்பளை ஆம்பளை நீங்க என்ன செய்யறீங்களோ அனைத்து பொம்பளை நாங்களும் செய்யறோங்க. நீங்க ஆமா, இப்ப நாங்க ஏதோ செஞ்சாலும் நீங்க செய்வீங்க. நீங்க எதை செய்றீங்களோ அத நாங்களும் செய்றோம். இப்ப நாங்க கார் ஓட்டுவேன். நாங்களும் கார் ஓட்டுவோம். நாங்களும் வேன் ஓட்டுவோம். லாரி ஓட்டுவேன். நானும் லாரி ஓட்டுவேன். பைக் ஓட்டுவேன். நாங்களும் பைக் ஓட்டுவோம். சைக்கிள் ஓட்டுவேன். நானும் சைக்கிள் ஓட்டுவேன். மாட்டு வண்டி ஓட்டுவேன். நாங்களும் ஓட்டுவாங்க. மாட்டு வண்டி நான் ஓட்டுவேன். நான் ஆம்பளை ஓட்டுவையா? போயா. குடும்பம் புழு புழுன்னு தான்டா இருக்கு. தம்பி இந்த ரூம்ல நீ தங்கிக்க. இந்த ரூம்ல நான் தங்கிக்கிறேன். ஐயா நீங்க தப்பா நினைச்சு ஆம்பளை ஓட்டுறேன்னு எதை சொல்றீங்க? நாங்க வீட்டுல 4 ஆம்பளைல வச்சு கஷ்டப்பட்டுறோம்ல, அதுக்கு சொல்றேன். அண்ணன் தம்பி அப்பா அம்மா பிறந்தவங்க இருக்காங்கல்ல, கூட பிறந்தவங்களை வச்சு நாங்களும் கட்டி காப்பாத்துறோம்ல. நீங்க வேற தப்பா நினைச்ச கூடாது சரியா? தப்பாலாம் பேச மாட்டேங்க. நான் தான் இப்ப பாக்கையில தெரியுது பேச மாட்டீங்க. ஆமா ஆமா, செய்யறதோட சரி. உங்க அட்ரஸ் மட்டும் எதுக்கு? வீட்டுக்கு வர வேண்டிய இருக்கு. ஆயா வீட்ல வந்து என்ன பொண்ணு கேட்டு போ போ போடத்தேன்.
பேசுறீங்க கை விடுங்க. இந்த அக்கா தான் கரெக்டா பேசுறாங்க. அக்காவா? இல்லம்மா அக்கா சொன்னா தான் சந்தேகப்பட மாட்டாங்க. அண்ணே இல்லைன்னா ரெண்டு கொண்டாட்டி விளக்கமாத்த தூக்கிட்டு நிற்கும் காலையில. ஆனா நீ பேசுற பார்த்தா அவசியம் விளக்கமா தட்டி உறுதி. சரிண்ணே. ஏமா அண்ணே. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி ரெண்டு இந்த சைக்கிள் தான் மோதிரத்தை உருவாதையா கொன்னே ஓடியோட. உங்க மோதிரத்தை காட்டிங்க. ஏங்க 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டு யோ, உட்காருங்கிறா. 20 ரூபாயா? எங்க பங்காளிகிட்ட மோதிரம் எவ்வளவு மோதிரம் போச்சு. இவங்கெல்லாம் இன்னும் மோதிரம் போடல. இன்னும் 7-8 வருஷம் இருக்கு. சரி. அப்புறம் மோதிரம் போட்டுட்டு யானை கேட்குறீ அந்த சனியை முடிச்ச முடிய கட்டி பெரிய அண்ணே அதை பத்தி பேச. ஒரு நாள் பஸ்ல போய்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டி என்னை பாடா படுத்துல. ஏன் அப்படி? அவன் சொன்னேன் ஐயோ அண்ணே அதை பத்தி பேசாது என்ன அப்படி. எதை பத்தி? பொண்டாட்டிய பத்திட்டேன். ஏன் அப்படி பொண்டாட்டி உங்களை என்ன பண்ணாங்க? ஆனா உடனே எத்தனை நேரம் எப்படி இருந்தாலும் சரி. சரி. ஆனா என் மனைவி பாசக்காரி. என்ன சொல்றீங்க? நான் நாடகம் எவ்வளவு தூரம் நாடகத்துக்கு போயிட்டு போனாலும் சரி. சரி. வீட்டுக்கு 4 மணி 5 மணியா இருந்தாலும் சரி. நான் வீட்டுக்கு போற வர என்னை விட்டுட்டு அவ சமைக்க மாட்டா. அவளை பாசம். சாப்பிட மாட்டாளா? என்னையா சொல்ற? நிஜமாவா? அந்த காலத்துல ஆமாயா. கேள்விப்பட்டிருக்கான். அடையா போட்டுக்கிட்டு. 2023 மனுஷன் அப்படி இருக்கானியா? ஏய், என் 2023 அப்படி ஒரு பெண்ணா? ஆமாண்ணே. நான் போற வர சமைக்க மாட்டேன். ஏன்னா உலமையில நான் தான் போய் வைக்கணும். நம்ம வீட்டுல எப்படியா? அது பிரச்சனை இல்லை. உடனே சாப்பாடு தான் அடுத்ததான். அம்மா அந்த இடத்துல என்னமா என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நானா மாம்பழ வியாபாரம். மாம்பழம். ஆமா. திஸ் இஸ் ஃப்ரூட். மாம்பழம் மேங்கோ. மேங்கோ. ஆமா. நம்ம காய் மாங்காய் மாதிரியே தெரியலே. நல்லா ஒத்து பாரு. எதை வச்சு எதையா சொல்ற நீ? டேய், வெறுவட்டு இருக்கணும். யாரு? நீ யாரு? நீங்க 4 பேர் பாட்டுல சேர்ந்துட்டு என்ன? இல்ல நீ இளநியும் சொரக்காயுமா பார்த்துட்டு கொஞ்சம் அம்மா கொஞ்சம் ரேட்டை பார்த்து மாம்பழம் வைக்கிறோம்னு சொல்றீங்க. ஆமா. உங்க ரேட்டை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுங்க. நாங்க என் பங்காளிக்கு இளைஞர் மன்றமே இருக்கு. எந்த ரேட்டை சொல்றீங்க? மாங்காய் ரேட்டு தான். மாங்காய் ரேட்டை சொல்றீங்க. எல்லா மாம்பழமுமே வித்து போயிடுச்சுங்க. அடையாம ஓடிட்டு. அட வாங்க எல்லாமே வித்து போயிருச்சு. வித்து போன நக்கல என்ன வியாபாரம் ஆயிடும்? 2 மாம்பழம் மட்டும் தான் விக்காம அப்படியே இருக்கு. வியாபாரமா சொல்லு. அதனால சரிம்மா 2 மாம்பழம் வைக்கிறீங்க. ஆமா. சரி உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்க. மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நந்தானா. மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நந்தானா. அழகா இருக்கு உன்னை அப்படியே நீ தான் கிடைக்க போற. இருக்கு என்ன எப்படி தான் நீ தான் கிடைக்க போற. அரிடாத மாறினான் அங்கெங்கே தாவினான் கடிக்க போறேன். நீ மாத பண்ணி நீ என்ன சுத்திட்டாரே நாரே. அம்மா, நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க. ஆமாங்க. நானும் வியாபாரி தான். என்ன வியாபாரம்? அம்மா உங்க பொழப்ப நீங்க பாருங்க. சரி. என் பொழப்ப நான் பாக்குறேன். கண்டிப்பா. ஆடுனா ஆடுவீங்க பாடுன ஆடுவேன். அடி செய்வசினு கருத்து விச்சிடு கழுத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்கார பொட்டு வச்சு அம்மா வாமா அட வாமா அம்மா வாமா வாமா அட வாமா வாமா ஒரு தடவை வாமா எங்க? நீ ஒரு தடவை வாமா அப்புறமா ஓயாம வாமா ஏய், அதுக்கு மேல ஓயாம வாமா எங்கேயா கூப்பிடுற வா? சும்மா சும்மா வாமா அம்மா சும்மா சும்மா வாமா எதுவுமே இல்லாம வாமா அம்மா நெடுத்தூரம் போக வேணாம் ஆணு கேட்டு அம்மா நெடுத்தூரம் போக வேணாம் நடக்க வேணாம். ஆணு கேட்டு. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ளே
சொன்னாரு மகிமையுள்ள மன்னாரு என்ன சொன்னாரு மன்னரு ஓரமா ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்துகிட்டு என்ன இருக்கு ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்துகிட்டு ஹலோ தண்டு பிடிக்க சொன்னாரு சொன்னாலோ உன்னை விடமாட்டே தங்கத்தேரேறி வந்தாலோ விட்டு தரமாட்டே என் உசுருல கலந்த உறவே உன்னை மறந்தாலே நினைவே வேளாங்கண்ணி